ஆதவ் அர்ஜுனா தற்போது விசிகாவிலிருந்து முழுவதுமாக விலகிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். விசிகாவிலிருந்து தன்னை முழுமையாக விலக்கிக் கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். கிளம்பு சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க விலகுகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். உண்மையிலே சொல்றேன், எனக்கு சசிகலா ரொம்ப பிடிக்கும். 32 பேரும் போய் அது ஆளு கொஞ்சம் உயரம், அது 3 படி மேல நிக்குது பாய்ஸ் கார்டன்ல. இவெல்லாம் கீழே நின்னுங்கன்னு அம்மா அம்மா வந்துரு, அம்மா அம்மா வந்துரு, அந்த அம்மா வந்துரு. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. ஒரு சாதாரண கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாவே கலர் கலரா கனவு வருமா வராதா? வரும், ஆனா வராது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்திருக்கிறார். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. திரு அன்புமணி ராமதாஸ் நிஜமாவே ஒரு இன்டெகிரிட்டியை காப்பாற்றக்கூடிய அரசியல்வாதினா ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாரு. மன்னிப்பு கேட்கணும்ல. மன்னிப்பா? இந்த பீட்டர் கர்த்தர்டே மன்னிப்பு கேட்டதில்ல. அதானி 2000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதுல தமிழ்நாடுடைய பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக இதுல எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது ஒரு பத்தியில இருக்குன்னு எடுத்து காமிக்க சொல்லுங்க. எங்களை குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி. அவன் எங்கிருந்து வந்தான் அந்த ஆதவ் அர்ஜுன்? அவன் யார் சார்? அவன் லாட்டரிக்கு பிறந்தவனா? ஏண்டா இங்க 4 சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இப்ப 1 கோடி 2 கோடின்னு பிறகுற மாதிரி புள்ளகள்ல லாட்டில வந்துடுச்சோ? எதுவுமே தெரியாதுங்க. தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர் ஆக்குவோம், தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? உத்தரப்பிரதேசன் ஒரு ஊருக்கு தான் இல்லையா? மாயாவதி யாரு? யாருங்க? யார் அது? தாழ்த்தப்பட்டவன் தானே. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். அப்பவே உனக்கு ஒரு திமிர் வரணும்ல. டேய், நான் தாழ்ந்தவன் இல்லப்ப. நாடு மாறி ஊர் மாறி நாடு மாறி நாடு மாறி வந்துட்டு இல்ல சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க எல்லாம் பாப்பீங்கன்னா சொல்றேன். சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். அது இன்னொருத்தங்க அந்த நாம் தமிழரா? ஐயோ, ஒன்னானும் பேர் பிராடுக்கு பிறந்தவனாகிறானப்பா. இவன் இப்படித்தான் ஊருக்குள்ள குட்டையை குழப்பிட்டு எங்க அண்ணன் தளபதி ஒரு 65 கிலோ கூட கம்மியா தான்டா இருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆளு, 120 கிலோ இருப்பான். சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். கூப்பிடாதீங்க. எனக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா தோணுது? என்னடா இது? 34 வருஷமா நடராஜனாலேயே முடியாது. இவனுக்கு ஒரு செகண்ட்ல எப்படி பண்ணுவானுங்க? ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. எப்படி பண்ணுவானுங்க? அவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பார்த்தான். அடே, இப்பெல்லாம் அம்மா வாங்க முடியாது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்து. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆவது படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவுல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 1985 தான் சிவகங்கை மாவட்டம் உருவான நிலையில் 1970களிலேயே சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்றேன் என சீமான் உளறி இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். ஐயோ ஐயோ, வீடியோ போட்டா சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.